வணக்க மக்களே. தன்னை நடுத்தெருவில் நிறுத்திய சந்திரபாபுக்கு உதவி இருக்கிறாரு கண்ணதாசன். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு என்ன செஞ்சிருப்பாருன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் தனது பாடல்களின் மூலமாக தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டவர் தான் கண்ணதாசன். இவருடைய பாடல்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் அனைத்து மக்கள் மத்தியிலும் கவரப்பட்டிருக்கு. அந்த வகையில் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் கூட புரியும் வகையில் அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதனைத் தொடர்ந்து தனது மகிழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தவர் தான் சந்திரபாபு என்பவர். இவருடைய காமெடிகள் மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டு வந்த ரொம்பவே வரவேற்பு பெற்றுச்சு. இவருடைய படத்தில் வந்த குங்குமப்பூவே, கொஞ்சுப்புறாவே, புத்தியுள்ள மனிதர் எல்லாம் போன்ற பாடல்கள் மிகப்பெரிய அளவில் எல்லோரிடமே வரவேற்பு பெற்றுச்சு. இதன் மூலமாக சிறந்த நடிகராகவும் அவர் தன்னை நிரூபித்தாருன்னு சொல்லலாம். மேலும் கண்ணதாசனுக்கும் இவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கான். மேலும் சந்திரபாபு கண்ணதாசன் அவர்கள் தனது முதல் திரைப்படத்தை அவரை வச்சு தான் இயக்கியிருந்தார். ஆனால் கண்ணதாசன் பெரிய நஷ்டத்தை சந்தித்ததாகவும், மேலும் இந்த நஷ்டத்தை சரிக்கட்டவே கண்ணதாசன் அவர்களுக்கு பல காலம் ஆயிடுச்சுன்னு பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறார். தற்பொழுது அது வைரலாகி வருது. இதனால் இவர்கள் இருவருக்கும் இடையே நல்ல உறவு இல்லை அப்படின்னு பலரும் கருத்துக்கள் சொல்லி வராங்க. ஆனால் கண்ணதாசன் சந்திரபாபுக்காக பல உதவிகளை செய்துள்ளதாக சந்திரபாபு அவர்களினுடைய அண்ணன் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். சந்திரபாபு நடிகராக மட்டுமில்லாமல் இயக்குநராகவும் இருந்தார். அப்படி அவர் இயக்கிய திரைப்படங்கள் ஒன்றுதான் தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த படத்தின் இறுதி கட்டத்தில் 5 வயது குழந்தை தனது தந்தை துப்பாக்கியால் சுடுவது போன்ற காட்சி இருந்ததால்தான். ஆனால் அந்த காட்சி சென்சார் நீக்கப்பட்டு விட்டதாம். அந்த காட்சி கதைக்கு மிக முக்கியமான காட்சியாகும். அப்பொழுது சந்திரபாபு இந்த பிரச்சனையை கண்ணதாசன் அவர்களிடம் சொல்ல சென்சார் போர்டிடம் சென்று மிகவும் கெஞ்சி கேட்டிருக்கிறார். ஆனால் சென்சார் அதிகாரிகள் அதற்கு சம்மதிக்கலையாம். இருந்தாலும் கண்ணதாசன் பேசி அந்த படத்தை ஓட வச்சிருக்காரு. மேலும் அந்த குழந்தையை காட்டாமல் துப்பாக்கி சுடுவது மட்டும் காட்டி படத்தை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ எவ்வளவோ பார்த்தோம், நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது ஒருத்தவங்களால். அவங்களால பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட பழகின பழக்கத்திற்காக நம்மளால் அவங்கள விட முடியாது. அதே போல் எவ்வளவோ சந்திரபாபு அவர்கள் செய்ததாலும் கூட கண்ணதாசன் அவர்கள் அவங்களிடம் இருந்த நட்புக்காக பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இப்போ அது வயலாக பரவி வந்துருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய நட்பை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.